ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது எஸ்எஸ்சி ஜிடி வேலைவாய்ப்புக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். ssc.government.in இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது எஸ்எஸ்சிலேருந்து ரீசெண்டாக ஜிடிக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருந்தாங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 31/12/2025. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தமாக 25,487 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி ஜஸ்ட்டு 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணவே போதுமானதுங்க. தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த வேலைக்கான ஏஜ் லிமிட் என்ன, எக்ஸாம் எப்படி இருக்க போது, என்னமான ஹைட் இருக்கணும், என்னமான வெயிட் இருக்கணும், எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எஸ்எஸ்சி ஓடிஆர் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி லாஸ்ட் 2 வருஷத்தில் எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓடிஆர் உங்ககிட்ட இருக்கும். அதை வச்சு லாகின் பண்ணி அப்ளை பண்ணலாம். எஸ்எஸ்சி ஓடிஆர் இல்லை அப்படின்றவங்க நீங்கள் புதுசாக தாங்க நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நியூ யூசர் ரெஜிஸ்டர் நவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி ஸோ உங்களுக்கு புதுசாக எஸ்எஸ்சிக்கான அக்கௌண்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. எப்படி எஸ்எஸ்சிக்கான ஓடிஆர் கிரியேட் பண்ணுறது அதை கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தாராளமாக இந்த ஓடிஆர் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, இதில் போயிட்டு அப்ளைன்னு இருக்குது பாருங்கள். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகுங்க. அல்லது மேலே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் லாகின்னு. இதில் போயிட்டு உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதாவது எஸ்எஸ்சிக்கான ஓடிஆருக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது பாருங்கள், அதை என்ட்ரு பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. எஸ்எஸ்சிக்கான பாஸ்வேர்டு என்னவோ அதையும் கொடுத்துட்டு கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க. இந்த கேப்சா கூட அப்படியே பார்த்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, டைப் பண்ணிவிட்டு லாகின் இருக்க பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தாங்க உங்களுக்கான டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். ஸோ ஏதாச்சும் நீங்கள் அப்ளிகேஷன் ஓடிஆரில் கரெக்ஷன் பண்ணுறதா இருந்தால் எடிட் ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி எடிட் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா லைவ் எக்ஸாமினேஷனில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கான்ஸ்டபிள் ஜிடின்னு. இதுக்கு நேராக போயிட்டு அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு ஃபில் ஃபார்ம்னு இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக ஓடிஆர்லேருந்து அதுவாக எடுத்துக்கோங்க. நீங்கள் எதுவுமே பார்த்தா ஃபில் பண்ண வேண்டியது இருக்காது. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா நீங்கள் முன்கூட்டி ஓடிஆரில் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொதல் இன்ஃபர்மேஷன் சேவ் ஆகிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. அதாவது ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதிகபட்ச கல்வி தகுதி என்ன, 10th முடிச்சிருக்கீங்களா, 12th, டிப்ளமோவா, கிராஜுவேஷனா, போஸ்ட் கிராஜுவேஷனா, பிஹெச்டியா அப்படின்ற மாதிரி அதிகபட்ச கல்வி தகுதி என்னவோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. பட் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான கல்வி தகுதி 10th பாஸ் பண்ணால் போதுமானது. ஓகே, இப்போ 10th ஸ்டாண்டர்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஸோ எல்லாமே 10th பாஸ் பண்ணுறீங்க, எந்த இயர் பாஸ் பண்ணீங்க எல்லாமே பார்த்தா ஓடிஆர்லேருந்து அதுவாக எடுத்துக்கோங்க. நீங்கள் எதுவும் ஃபில் பண்ண தேவையில்லை. அடுத்த கட்டமாக பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. 10th நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுத்தீங்க அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சேவ் நெக்ஸ்ட்னு இருக்க பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அல்லது ஆர்மடு ஃபோர்ஸஸில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிக்கோங்க. அதேமாரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் தேவைப்படுறவங்க எஸ் கொடுத்துக்கோங்க, வேணான்றவங்க நோ சைட் பண்ணிக்கலாங்க. ஒருவேளை ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணுன்றவங்க எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா எது கீழே ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறீங்க அப்படின்றத நீங்கள் சைட் பண்ணணும். ஓகே, அதேமாரி பார்த்தா உடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ஷேர் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. தேவைப்படுறவங்க ஷேர் பண்ண விருப்பம் இருக்கவங்க நீங்கள் எஸ் கொடுங்க, இல்லையோட இன்ஃபர்மேஷனாக ஷேர் பண்ண வேணாம் அப்படின்றவங்க நீங்கள் நோ கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு சேவ் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா லோட் ஆகிட்டு உங்களுக்கு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் பாருங்கள் எக்ஸாமினேஷன் ப்ரிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது 3 எக்ஸாமினேஷன் ப்ரிஃபரன்ஸை நீங்கள் சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பல இடங்களில் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தமிழகத்தில் எங்கெங்கே இருக்கோ நான் பார்த்தீங்கன்னா ஸோ கோயம்புத்தூர் இருக்குது, சென்னை இருக்குது, வேலூர் இருக்குது, அந்த மாதிரி பல இடங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள்
எந்த சென்டர் உங்களுக்கு நேராக இருக்கோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாங்க. எஸ்ஆர் ரீஜன் கீழே வருவோம். ஸோ எஸ்ஆர் எதெல்லாம் வருதோ அதை நீங்கள் வந்து இதை பார்த்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. மொத்தமாக 3 ப்ரிஃபரன்ஸ் நம்ம வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் 3த்தில் ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் சென்டர் உங்களுக்கு வந்து அலாட் பண்ணுவாங்க. அதனால் 3 எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மீடியம் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் எந்த லாங்குவேஜில் எழுத போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தமிழில் வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸாமினேஷன் லாங்குவேஜ் தமிழ்லையும் சூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ எதில் வேணுமோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ வெரிஃபை பண்ணுறதுக்கு திரும்ப நீங்கள் தமிழ் அப்படின்றத செட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் எக்ஸாமினேஷன் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா என்சிசிக்கான சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருக்கா அப்படின்னா எஸ் கொடுத்துரு. எந்தமான டைப் இருக்குது, ஏ சர்டிஃபிகேட்டா பி சர்டிஃபிகேட்டா சியான்னு சூஸ் பண்ணணும். அதேமாரி கன்ஃபார்மில் போயிட்டு ஏவா பிஆ சியான்னு சூஸ் பண்ணிக்கோங்க. என்சிசி சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்றவங்க நீங்கள் சிம்பிளாக நோ கொடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஹாவ் யூ பார்ட்டிசிபேட் இன் எனி கேம், அதாவது நீங்கள் கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க, ஸ்போர்ட்ஸில் ஏதாச்சும் இருக்கீங்க, எதெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் லெவலில், ஸ்டேட் லெவலில், நேஷ்னல் லெவலில், இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தால் மட்டும் எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்து எந்தமான கேம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணீங்க, எந்த லெவலில் காம்படிஷன் அட்டன் பண்ணீங்க, எந்த இயரில் காம்படிஷன், ஏதாச்சும் மெடல் வின் பண்ணிங்களா அதுக்கான ஆப்ஷன்லாம் ஃபில் பண்ணுங்கள். இல்லை ஸ்போர்ட்ஸு கேம்லாம் இல்லை அப்படின்றவங்க சிம்பிளாக நீங்கள் நோ கொடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ஸ்டேட் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து தமிழ்நாடு அப்படின்ற ஆப்ஷன் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் வெரிஃபை ஸ்டேட்டில் போயிட்டு திரும்ப நம்ம தமிழ்நாடு வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. உங்கள் சொந்த மாவட்டம் எதுவோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்க மாதிரி அப்படியே பார்த்து சொந்த மாவட்டத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்கும். ஸோ திரும்ப உங்களுக்கான எந்த டிஸ்ட்ரிக்கோ அதே டிஸ்ட்ரிக்கை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸோ ஹேவ் யூ மைக்ரேட்டட், நீங்கள் மைக்ரேட்டட் பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்றவங்க நோ செட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் மற்ற இன்ஃபர்மேஷன், அதாவது ஸோ உங்களுக்கான போஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுதான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன்லேயே போஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருப்போம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா பதவி வைஸாக ஸோ இப்போ வந்து பாருங்கள் பிஎஸ்எஃப் இருக்குது, சிஎஸ்எஃப் பதவி, இந்த மாதிரி எந்தெந்த பதவிக்கு அதிகபட்ச வேக்கன்சி இருக்குது, உங்களுக்கு எந்த போர்டுக்கு வேக்கன்சி வேணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கோடை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கான கோடை வந்து பாருங்கள் 14.9 பேரா நம்பர் அதில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்த்து நீங்கள் கோட் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கலாங்க. ஸோ தெளிவாக கோட் நம்பரை வந்து பார்த்து என்ட்ரு பண்ண பாருங்கள், ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் 24வது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆர்டர் வைஸாக. அதாவது பிஎஸ்எஃப்னா அது ஏன்னு அர்த்தம், சிஎஸ்எஃப்னா பின்னு அர்த்தம், சிஆர்பிஎஃப், சிஎஸ்எஸ்பிடி அந்த மாதிரி 9 உங்களுக்கு கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் எது ஃபஸ்ட்டு வேணும் எது செகண்ட் வேணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாங்க. எதுக்கு அதிகபட்ச வேக்கன்சி இருக்குது, இல்லை எனக்கு இந்த ஃபோர்ஸ் தான் வேணும், மொதல் ப்ரிஃபரன்ஸாக இந்த போஸ்ட் தான் வேணுன்றவங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கான ஆர்டரை கொடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தா பி கொடுத்து உங்களுக்கு என்னமான ஆர்டரில் வேணுமோ அதை நீங்கள் வந்து பார்த்தா கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நான் டெமோக்காக ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த ஆர்டர் வைஸ் வேணுமோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 1 by 1 எல்லாத்தையுமே எதில் அதிக வேக்கன்சி இருக்குது, இல்லை எனக்கு இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃபோர்ஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எதுலாம் வேணுமோ அதை நீங்கள் ஆர்டர் வைஸாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ மாற்றி வர கொடுங்க. உங்களுக்கு எது ஃபஸ்ட்டு வேணும், எந்த ஃபோர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வேணும், எந்த ஃபோர்ஸ் செகண்ட் வேணும், எந்த ஃபோர்ஸ் தேர்ட் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் தான் உங்களுக்கான ப்ரிஃபரன்ஸ் வந்து சூஸ் பண்ண போகிறீங்க. ஏன்னா உங்களுக்கு ஜாப் கிடச்சிருச்சா அப்படின்னா நீங்கள் மொதல் ப்ரிஃபரன்ஸாக என்ன கொடுத்தீங்களோ அந்த போலீஸ் ஃபோர்ஸில் தாங்க உங்களுக்கான ஜாப் வந்து கிடைக்கும். அதனால் இதில் எந்தெந்த ஃபோர்ஸ் வேணும், எது செகண்ட் வேணும் அந்த மாதிரி நீங்கள் தெளிவாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் உங்களுக்கான ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சரை அப்லோட் பண்ணுற மாரி இருக்குங்க. ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் லைவாக தான் நீங்கள் ஃபோட்டோ வந்து கேப்சர் பண்ணியாகணும். அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மொபைலில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு எஸ்எஸ்சி அந்த மை எஸ்எஸ்சி ஆப்பை லாகின் பண்ணி நீங்கள் ஃபோன் மூலமாக ஃபேஸை வந்து ஸ்கேன் பண்ணலாம். ஸோ கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேப்சர் லைவ் ஃபோட்டோ கொடுத்தும் நீங்கள் கேப்சர் பண்ணிக்கலாங்க. அதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது நீங்கள் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் எதில் பண்ணணும் அப்படின்னா ஸோ முதல்ல வந்து பாருங்கள், அதாவது லாகின் மொபைல் அப்ளிகேஷன் மை எஸ்எஸ்சி அதில் கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு பண்ணி தாங்க ஆகணும். ஏன்னா ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஃபோட்டோ வந்து கேப்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. மை எஸ்எஸ்சி அந்த வெப்சைட் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்பில் போயிட்டு கோ டு டேஷ்போர்டை போயிட்டு கோ டு மை அப்ளிகேஷனில் போயிட்டு ஸோ இந்த ஆதார் ஆதென்டிகேஷன் வெரிஃபிகேஷன் ஃபேஸ் ஆதென்டிகேஷன் நீங்கள் பண்ணுற மாரி இருக்கும். அதை பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் இந்த கேப்சர் யுவர் ஃபோட்டோ கொடுத்து நீங்கள் ஃபோட்டோ வந்து கேப்சர் பண்ணுற மாரி இருக்குங்க. இது எல்லாத்தையுமே தெளிவாக நீங்கள் வந்து பார்த்தா நோட் பண்ணிக்கோங்க.
இப்போ நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு மை எஸ்எஸ்சி அப்படின்ற ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இதில் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், லாகின் ரெஜிஸ்டர்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி இதில் போய்ட்டு நீங்கள் லாகின் பண்ணுற மாரி இருக்கும். உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு கீழே கேப்சா கொடுத்துருக்காங்க, என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது லாகின் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டேஷ்போர்ட்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து பாருங்கள் மேலே கொடுத்துருக்காங்க மை அப்ளிகேஷன்னு, ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது முதல்ல அந்த கண்டினியூ இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க, அதில் போயிட்டு கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் ஆதென்டிகேஷன் வந்து பண்ணுற மாரி இருக்கீங்க, அதை தான் உங்களுக்கு வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ ஆதார் ஆதென்டிஃபிகேஷன், ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் அந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்லாம் தாண்டிட்டு ஆதார் ஆதென்டிகேஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வந்து ஃபேஸ் ஆதென்டிகேஷன் நீங்கள் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து பாருங்கள் ஆதார் ஆதென்டிகேஷன் வந்துருச்சு. ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி ஆதார் ஃபேஸ் ஆதென்டிகேஷன் இருக்க பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து பாருங்கள் ஆதார் ஃபேஸ் ஆர்டி ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே உங்களுக்கான ஃபேஸை நீங்கள் வந்து பார்த்தா ஸ்கேன் பண்ணி வெரிஃபிகேஷன்ஸ் வந்து பண்ணுற மாரி இருக்கும். இதில் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எப்படி இருக்கணும் அப்படின்றத ஜஸ்ட் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி காமிக்கும். இதில் போயிட்டு ஃபேஸ் ஆதென்டிகேஷனை கரெக்டாக வந்து பண்ணிவிடுங்க, பிளிங்க் பண்ணுங்க ஐயா, அப்போ தான் வந்து ஃபேஸ் ஆதென்டிகேஷன் ஆகும். இப்போ நீங்கள் ஃபேஸ் ஆதென்டிகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் சேவ் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபேஸ் ஆதென்டிகேஷன் முடிஞ்சிருச்சிங்க. இப்போ நீங்கள் டேரெக்டாக எதில் போயிட்டு நீங்கள் பண்ணீங்களோ சேம் அதே பேஜில் போயிட்டு ஸோ உங்களுக்கான லைவாக வந்து ஃபோட்டோ வந்து கேப்சர் பண்ணுங்கள், அப்புறம் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாங்க. எல்லாத்தையுமே இந்த ஆப்லேயும் நீங்கள் பண்ணலாம், அல்லது வெப்சைட்லேயும் பண்ணலாம், பிசிலையும் பண்ணலாம், உங்கள் விருப்பம் தாங்க. மொபைலில் இந்த ஆப் மூலமாக பண்ணிங்க அப்படின்னா எல்லாத்தையுமே ஒரே மொபைல் ஆப்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். வெப்சைட் மூலமாக பண்ணுறீங்க அப்படின்னா தனியாக நீங்கள் திரும்ப மை ஆதார் ஆப்பில் போயிட்டு அந்த ஃபேஸ் ஆதென்டிகேஷன்லாம் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ முடிஞ்சளவுக்கு அப்ளை பண்ணுறவங்க மை ஆதார் ஆப்லேயே கூட அப்ளை பண்ணிக்கோங்க. பட் கம்பல்சரி நீங்கள் வெப்சைட்டில் யூஸ் பண்ணாலும் சரி, மொபைலில் யூஸ் பண்ணாலும் சரி, மை ஆதார் இந்த ஆப்பில் போயிட்டு உடைய ஃபேஸ் ஆதென்டிகேஷன் ஆதார் ஃபேஸ் ஆதென்டிகேஷன் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி தான் ஆகணும். இப்போது உங்களுக்கான ஃபேஸ் ஆதென்டிகேஷன் வந்து பார்த்தா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கேப்சர் யுவர் ஃபோட்டோ, இதில் போயிட்டு உங்களுடைய ஃபோட்டோ வந்து பார்த்தா லைவாக கேப்சர் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ குட் லைட் இருக்கணும், பிளைன் பேக்ரவுண்டு கேட்டிருக்காங்க. ஸோ லுக் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், ஃபேஸ் நல்லா கிளியராக தெரியணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ கேப்போ மாஸ்கோ கிளாஸ் எதுவுமே வேறு பண்ணியிருக்கக்கூடாது, இதெல்லாமே தெளிவாக நீங்கள் நோட் பண்ணிவிட்டு இயர்ஃபோன்லாம் எதுவுமே போட்டுறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேப்சர் லைவ் ஃபோட்டோ கொடுத்து உங்கள் ஃபோட்டோவை தெளிவாக நீங்கள் லைவாக கேப்சர் பண்ணிக்கோங்க. கேப்சர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. அப்லோட் சிக்னேச்சரில் போயிட்டு 10 கேபிலேருந்து 20 கேபிக்குள்ளே இருக்க மாதிரி ரன்னிங் லெட்டரில் உங்களுக்கான சிக்னேச்சரை போட்டுட்டு சேவ் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ப்ரிவ்யூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே ஒன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் சேவ் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஐ அக்ரி கேட்கும். அதை கொடுத்துட்டு கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த கேப்சா கோடை அப்படியே பார்த்து டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் ஓபிசி ஜென்ரலுக்குலாம் நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஆகணும். மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதில் போயிட்டு 100 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் கேட்வே ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா பேமெண்ட் மெத்தட் கொடுத்துருப்பாங்க. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ, நெட் பேங்கிங் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தடை பயன்படுத்தி பேமெண்ட் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த ரெஃபரன்ஸ் யூஸ் ஆகும். ஸோ இதான் இந்த மாதிரி தான் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். இப்போ அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்புறம் எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. அது எல்லாமே நீங்கள் இதே வெப்சைட் மூலமாக தெரிஞ்சுக்கலாங்க. February அல்லது ஏப்ரல் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. அது 10 டேஸ்க்கு முன்னாடி ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடி அட்மிட் கார்டு வரும். அதை டவுன்லோட் பண்ணிட்டு எங்கே எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காங்களோ அங்கே போய்ட்டு உங்களுக்கான எக்ஸாமினேஷன் நீங்கள் அட்டன் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தாங்க அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.